முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார் முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்க அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல. வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவங்க எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாய்கள் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுனா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவுரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு? தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காம்பவுண்ட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு பேர்ல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. ஸ்டாப். போய் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு துண்டு எடுத்து இடுப்புல கட்டு. வாங்கடா. உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுதே. யாயா, ஸ்டில் யூ ஆர் யங் மை பேபி. பை தி பை, உங்களுக்கு வந்த லெட்டர்ஸ். மிஸ்டர் கோபால், அசிட் வலியுது, தொடச்சுக்குங்க. தேங்க் யூ. எச்சுக்குச்சுமி. எஸ் அம்மா, இன்னைக்கு நான் தான் வாச தெளிச்சேன். கோலம் போறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பஞ்சு கிருஷ்ணா, நெஞ்ச நக்காதரா. நீங்க வர்றதுக்கு 4 நாளாகும்னு நான் தான் பால் காடை வாங்கி வச்சேம்மா. வடச்சட்டி, இது என்ன சத்திரமா சாவடியா படுக்கிறதுக்கு? போடா அந்த பக்கம். ஆண்டி, நீங்க இல்லாத 2 நாளும் இந்த காம்பவுண்ட என் கண்ட்ரோல்ல வச்சிட்டு நான் பட்ட பாடு. ஓ மை காட். பட் ஒன் திங், ஒரு மிலிட்டரி கேப்டன் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருந்தேன். ஆமாமா, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா. அடுத்த தடவை வெளியூர் போகும்போது கண்ட்ரோல் என் கையில கொடுங்க. ஆமா, இது மாநில சுயாட்சி. இவர் கையில தனியா எடுத்து கொடுக்கிறதுக்கு. படா. ஆண்டி, நீங்க 2 பேரும் டயர்டா வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட். கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. யோ, வெண்டைக்காய் கிலோ எவ்வளவுயா? 15 ரூபாய். 15 ரூபாயா? 7 ரூபாய் 1 கிலோ போடு. சரியா தரமா மாட்டிக்கிட்டேன். கையெடு. யோ, முள்ள பாக்கணும்யா. அப்படியா? இந்த பாருங்க. சரி போடு. அந்த இடக்கல கூட எதுக்கு? கவர்மெண்ட் சீல் இருக்கான்னு பாக்கணும்ல. சரியான சாவுகிட்ட மாட்டிக்கிட்டேன். யோ, என்னையா சொன்ன? யார பாத்தியா சாவுகிராக்கீங்கற? இந்த பாப்பா எது வந்தாலும் பேசிட்டுக்கலாம். என்ன பேசிட்டு இருக்கலாம்? சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்கணுமா? உங்களுக்கு நான் கேக்குறேன். ஐயோ, யோ, இல்லையா? காப்பாத்துங்க. காம்பவுண்ட்ல உன்னை யார் காப்பாத்துவா? காம்பவுண்டுக்கு தெரியாதனமா வந்துட்டேன். காலையிலேயே பொண்டாட்டி மூஞ்சி முழிக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஆகும்னு. சார், என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க. நான் வந்துட்டேன்ல, இனிமே கலக்கல். என்ன கலாட்டா? அத கேக்க நீ யாரு? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இந்த சொத்த வெண்டைக்காய் கிலோ 15 ரூபாய்ங்கடா, நீ வாங்குவியா? செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி மூஞ்சில பவுடர் பிரிக்கே. பேரம் பேசியா வாங்கின? சந்தன பவுடர் வேணும்னு பந்தவா கேட்டிருப்பிய. மட்டமான நாத்தம் அடிக்கிற சென்ட் போட்டிருக்கே, ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்கின. எவனா சிங்கப்பூர் சென்ட் டூப்ளிகேட் கொடுத்துருப்பான், ஈன்னு இழிச்சிட்டு வாங்கிருப்பிய. இதையெல்லாம் விட்டுருவீங்க. பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய் வைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுவீங்க. கோபால், அவதான்ப்பா வீட்டுக்காரம்மா பேத்தி. வந்த உடனே அவகிட்ட சண்டை ஆரம்பிச்சியாப்பா. இதை கொஞ்சம் பிடிங்க. ஜஸ்ட் மினிட், டோன்ட் ஃபீல். இரு, என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் see யா. ஹலோடா. யோ காய் வண்டி. என்ன சார்? என்ன கரெக்ட்டா பண்றீங்க? இல்ல சார், தெருவுக்குள்ள வந்து அப்பாவி பொண்ணுங்களே, ஐ மீன் மேடம் மாதிரி அழகான ஃபேமிலி கேர்ள்ஸ் ஏமாத்தி அழுகி போன காய்கறி அதே விலைக்கு விக்கிற நீ. புத்திசாலி பையன். யோ, எடியா வண்டியா? எடியானா?
ஏடா உண்டா பேசுறீங்க போ போ போடா. சார் நான் சொல்றேன் டேய், டேய், ஒரு பெரிய மனுஷன் சொன்னா போடா. சார் நான் சொல்றது கேளுங்க சார் நாட்டுல ரொம்ப பேசாதீங்கடா. சார் என் பக்கம் நியாயம் இருக்கு சார் ஜெராக்ஸ் அடிச்சு போடா. போடா, போடா. டேய், வாடா. வண்டி யாரும் கொப்பரா எடுத்துட்டு போவா. அது தானே வரும் இதுல மாயா பைசாடா தானே வரது எடுத்து போடா. சரி. எடுத்து வா. போடுப்பா. பாரு, மேடம் பர்சனாலிட்டிக்கு நான் நீ பேசலாமாடா? வாட் a beautiful girl. Nonsense. You don't feel. See my friend Balu. என்ன மாதிரியே educated man, degree holder. Hello, Come. hello. Come. ரெண்டு ஜென்டில்மேனை மதிக்காம போறா. ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பாலு நீங்க வாங்க போலாம். இது ஒரு நல்ல காம்பவுண்ட். மெட்ராஸ்ல எத்தனையோ இடத்துல தங்கிட்டேன் கோபால். ஒன்னும் ஒத்து வர மாட்டேங்குது. இந்த டிவிஎஸ்ல வேற எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? நல்ல டீசென்ட்டான ஒரு ஆளோட தங்கணும்னு நினைச்சேன். டக்குனு உங்க ஞாபகம் வந்தது. கரெக்ட். அதான் வந்துட்டேன். நீங்க எப்போ வந்திருக்கலாம். நீங்களும் கோயம்புத்தூர், நானும் கோயம்புத்தூர். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்திருக்கு. அதுவும் பேச்சுலர் காம்பவுண்ட், தாராளமா தங்கலாம். பட் ஒன் திங், டிசிப்ளினா இருக்கணும். What is the time, yeah? நேன்யா. Oh, it's already late, yeah. யா. கோயா. வெயிட்யா. Oh, discipline, yeah. லெட்ஸ் மூவ்யா. தாத்தா நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும் முதல்ல ஆபீஸ் போறீங்க. ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார் நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார் எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி வா, எடுத்து தர்றேன். சார் விளையாடுங்க சார். அவர் தான் செத்து போயிட்டாருல. டேய், பணம் வேணா செத்தவனை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பான்? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் பண்ணல சார். டேய், வாய மூடுடா. Shut up your mouth. I am cross கணக்குல deal. Get out man. Let's move. இந்த கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப் மார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைண்டன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய், கால் அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சா ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்தா படுறா? அந்த பக்கம் பெரிய சென்டிமெண்ட் செம்மலு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், டென்ஷன் பண்ணாத. ப்பு, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. என்ன பேப்பரு? எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? ச்சே. ஆபீஸ் பேனா ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன்.
ஆமா உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்டரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான். 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது. இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர்காரல்ல, அப்படித்தான் இருக்கணும். டேய் டேய், நான் என்னடா என்னங்கண்ணா? மணி 6 போகுது, பார்க்க போட்டணும். போட வெளியே. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரா இடம் தான். தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், பளிங்கு கல்லியே கட்டுனது. ஆமா தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? சார் இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள்லாம் செட்டப் பண்ண வேணாமா, அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. Thank you gentlemen. ஹலோ ஹலோ சார் சார் சொல்லுங்க சார். ஹலோ இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். ஓட்டுக்கடா. ஹலோ நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும், அங்க பிகர் எல்லாம் வெயிட்டிங், என் பீச்சர் கெடுத்துறாதீங்க. நீ ஏன் எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தியா, பாத்தி பார்த்ததே இல்லையாடா? ஐயோ போடா போடா. நான்சென்ஸ். எங்க போச்சு இந்த ஜாக்கெட்? பாட்டிமா, பாட்டிமா. என்னம்மா? என் சந்தன கலர் ஜாக்கெட்ட காணோம். அவசரப்படாம எல்லா இடத்துலயும் தேடி பாரு, அங்கதான் இருக்கும். கர்ச்சீஃப் எங்க வச்சேன்? சம்திங் ராங். ஜாக்கெட் இது பாருங்க கோபால், லேடிஸ் மேட்டர். இது எப்படிங்க வந்தது? நோ நோ, ஐ அம் ஜென்டில்மேன். முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. கோ கோ. பல்ஜடிமா பல்ஜடி. பல்ஜடி பல்ஜடி. ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு. அப்படிதான் ஜம்ப் பண்ணுமா ஜம்ப் பண்ணு. ஐயா வராரு பார். சலாமை ஐயாவுக்கு, சலாமை சலாமை சலாம் சலாம். ஐயா வெயிட்டான பாத்தி ஏதாவது கொடுப்பாரு. பாக்கெட்ல பைசா எல்லாம் கேவலப்படுத்துறான் போல இருக்கேன். சரி இது ஆம்பளை குரங்கா பொம்பளை குரங்கா? ஏன் சாமி இது பொம்பளை தான் சாமி. பொம்பளை குரங்க போய் வித்தவுட்ல வச்சிருக்கே. அது என்ன வயசுக்கு வரல சாமி. வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன, தட் இஸ் டிஃபரண்ட் மேட்டர். இது ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ஐயோ டேக் இட் மேடம். வாங்கிக்க வாங்கிக்க. ஐயோ வாங்கிக்க வாங்கிக்க. அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்குக்கு கொடுத்துட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. சாமி ரொம்ப ஜோரா இருக்குது உனக்கு. சாமி of course. சும்மா சொல்லக்கூடாது. குரங்குக்குனே அலுவலகத்தை தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு. ஆமா சாமி. ஒருவேளை இந்த ஜாக்கெட்டை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டிருந்திருக்குமோ? ரொம்ப கரெக்டா சொல்லுங்க சாமி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் வரட்டுமா? வா வாமா வாமா வா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பார்த்திருக்கலாம். அடடடடா என்னமா டான்ஸ் ஆடிச்சு. யூ see அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நிறத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா? யோ, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட் எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு குரங்கு டச் பண்ணுங்க. மிஸ் ஆயி போச்சே. இந்த பாருங்க, அப்பவே நினைச்சேன் அந்த ஜாக்கெட் ஒரு அழகான தேவதைக்கு தான் சொந்தமா இருக்கும்னு. யோ, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன சொன்ன? குரங்குக்குனே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கா? இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டு? ஹாய் என்ன கோபால்? மிஸ்டர் ஐஏ கோபால் BA from LIC, you know? மிஸ்டர் மேடம், இங்க நடந்த எந்த பிரச்சனைக்கும் சார் பொறுப்பல்ல. அந்த ஆப்போசிட்ல லாண்டரி வச்சிருக்கதே ஒரு பண்ணி, அதுதான் பொறுப்பு. ஒண்ணும் அதை நீங்க சாவடிச்சு போட்டுருங்க, இல்ல நாங்க சாவடிச்சு போட்டுறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க ஜாக்கெட் தூக்கி குரங்கு கொடுத்துருப்பான். கோயம்புத்தூர் காரணங்களுக்கே லொல்லு அதிகம், அதுலயும் இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. கொடுத்தது கூட மன்னிச்சிடலாம்க்கா, ஆனா குரங்குக்குனே அளவெடுத்து தைச்சது மாதிரி இருக்குன்னு சொன்னானே,
அதுக்கு தானே நான் ஒரு மாஸ்டர் பிளானே போட்டிருக்கேன். ஆபீஸ் முடிஞ்சு பார்ட்டி இந்த வழியா தான் வரும். கவுத்துடலாம். ஏய், பார்ட்டி வருது, எல்லாரும் ரெடியா இருங்க. ரெடி? 1 2 3. என்ன நம்ம ஏரியாவே இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு? ஏதோ மேட்டர் சீரியஸா இருக்கும் போல இருக்கேன். எல்லாரும் போங்கடா, அந்த பார்ட்டியை போய் கரெக்ட் பண்ணுங்க. டேய் என்னங்கடா, என்னடாச்சு? அங்கிள் வாங்க அங்கிள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டாளுங்க. ஒரு கன்னி பொண்ணு, என்ன மாதிரி அழகான ஒரு வயசு பையன், இல்ல இல்ல ஒரு சுமாரான வயசு பையன் முன்னாடி அழுதா பாக்குறவங்கள நான் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னால உங்களுக்கு எதுக்கு வீணா சிரமம்? என்னங்க நீங்க என்ன போய் ஒரு மூணாவது மனுஷன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? எங்க குடும்பத்துல பரம்பரையா ஒரு தங்க மோதிரம் இருந்துச்சு. எங்க தாத்தா போன அப்புறமா எங்க பாட்டிமா எனக்கு ஆசையா அந்த மோதிரத்தை போட்டு விட்டாங்க. மோதிரம் ஒரு பவுன் தங்கம் இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், மோதிரம் தானே, நான் எடுத்து தரேன். ஐயோ ஏப்பா ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கேன். ஐயையோ, இந்த மோதிரம் இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, வீட்டுக்கு போனா அக்கா பாட்டி அழுகாதீங்க அழுகாதீங்க, நான் எடுத்து தரேன். ஏங்க நல்லா தேடிட்டேங்க, மோதிரத்தை காணுங்க. என்ன என்ன சிரிக்கிறீங்க? அழுகல? நான் ஏன் அழணும்? நீதான் அழணும். மோதிரம் விழுந்திருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. எப்படி? ஏன் ஜாக்கெட் குரங்குக்கு பொருத்தமா இருந்துச்சா? இப்படியே போய் கண்ணாடியில பாரு, யார் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு தெரியும். அடங்கப்பா, பில்டிங்கே இந்த ஆட்டம் ஆடுதடா சாமி. ஐயோ, நெஞ்ச வேற வலிக்குதே. சீட் ஜம்பு. என்ன மிஸ்டர் கோபால், ஏன் இப்படி அலறீங்க? ஏன் இப்படி அலறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போயிரு. என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த தப்பட்டி அடிக்கிறவன் சங்கூதரவன் இருக்கிற இடம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா கதை? நேத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள 2 சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக ஆரம்பிச்சு வந்தான். நடுகிறா நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. அக்கா, அந்த மோதிரம். என்னது மோதிரமா? அது வந்து மோதி விழுந்திருப்பாருன்னு சொல்றான். மோதினா பின்ன விட மாட்டாங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க. எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில தாமா இருக்குது. பாலு, பாலு. ஐயோ அம்மா, யாரது? அப்பா, குளிர்தே, தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு, பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. 2 பொண்ணு தானே. அப்பா, அக்கா, பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. ஐயோ ஐயோ
தாங்க முடியலையே. தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. அப்பா, மெதுவா மெதுவா. ஆமா. தைலத்தை நல்லா தேயி. ஐயோ தாத்தா, நீங்க போடுறதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. ஐயோ தாங்க முடியலப்பா. ஐயோ. எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. அஜிஜிஜிஜிஜா. அஜிஜிஜிஜா, மெதுவா. பாலு. ஐயோ. அஜிஜிஜிஜா. ஐயோ. கொஞ்சம் பொறுத்துக்க. எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோ அப்பா. ஓகே, பட்டிக்கிச்சி பிச்சுக்குவோம். ஆ, ஐயோ, அப்பா குப்புன்னு வேர்த்துருச்சு. அப்பா. ஐயோ. ப்ளீஸ் பாலு. அப்பா. ஆ, ஆ, ஐயோ, அப்பா. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. மிஸ்டர் கோபால், ஏமா ஒரு லைன் முழுசா பாட விட மாட்டீங்களா? என்ன? உடம்புக்கு எப்படி இருக்கு? I'm fine. யோ, நான் உன்னை கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரும் fine. ஆ? நீங்க யார கேட்டீங்க? பாலுவே. பாலு. ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன்? அவரே பேட் கண்டிஷனை தாண்டிட்டாரு. காட் கிரேஸ் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அம்மா அம்மாண்டே இருக்கா. அவளிடம் கண்டு அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் ஐயோ. அனுபவம் புதுமை அவளிடம் கண்டு. ச்சே, ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம. ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து கம் ஆன் என்ஜாய். ஒரே இடம் போ. ஆஹா, என்ன சுகம். இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களா ஒரு 50 அடி அப்படி தள்ளி நிக்கணும். ஏய், திரும்ப. சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நான் நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில என்ன கூவத்திலே வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல, இதெல்லாம் பொய்யே. Stop it.